Taste the Daily. சென்னையில் அரசு பேருந்து மேற்கூரை மீது ஏறி கல்லூரி மாணவர்கள் அட்டகாசம் செய்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. வியாசர்பாடி மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மேற்கூரை மீது மாணவர்கள் சிலர் ஏறி அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். இளைஞர்களின் இந்த மோசமான மற்றும் ஆபத்தான செயல் பார்ப்போரை பதற வைத்தது. சென்னையில் இளைஞர்களிடையே நிலவி வரும் ரோட்டுத்தள பிரச்சினை, பேருந்து மற்றும் புறநகர் ரயில்களில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து அட்ராசிட்டியில் ஈடுபடுவது உள்ளிட்டவை தொடர்கதையாகி வரும் நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு எதுவுமே கண்டும் காணாதது போல் இருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் தென்னங்குச்சியை விழுங்கிய தனக்கு 9 முறை தவறான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக மாற்றுத்திறனாளி குற்றம் சாட்டியுள்ளார். ஆழ்வார்குறிச்சியைச் சேர்ந்த சங்கர் என்ற 80% மாற்றுத்திறனாளி தான் தண்ணீர் அருந்தும் போது தவறுதலாக தென்னை ஈர்க்குச்சியை விழுங்கிவிட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பாக தனக்கு அரசு மருத்துவமனைகள் உட்பட 7 மருத்துவமனைகள் 16 ஸ்கேன் சென்டர்கள் தவறான ஸ்கேன் ரிப்போர்ட் வழங்கி 9 முறை அறுவை சிகிச்சை செய்து தனது உயிருடன் விளையாடியதாகவும் இதனால் தன்னால் ஒரு வேளை மட்டுமே உணவருந்த முடிவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதாக விளம்பர வெறியர் மாசு வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் இதுதான் அந்த சிகிச்சையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உள்ளே இருக்கனால எனக்கு சாப்பிட முடியல, வயிறு ஏற்றுக்கிடுது, வயிறு புஷ்ஷுன்னு வீங்கிக்கிடுது. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு தான் சாப்பிட்டு இருந்தேன். தொண்டையில் எனக்கு கிடக்கனால தொண்டையில் கவர்மெண்ட்டில் ஒன்றுமே இல்லைங்காங்க. ஆனால் ப்ரைவேட்டில் உள்ளே இருக்குது அப்படின்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேனில் சொல்லுதாங்க. கவர்மெண்ட்டில் சிடி ஸ்கேனில் இல்லைன்னு சொல்லுதாங்க. இது நான் எங்கே போய் கூட 10 நாள் டிஃபரன்ஸ் தான், ரொம்ப இல்லை.